ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி M31s இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நான் போகிற அன்பாக்சிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வாங்க நம்ம சாம்சங் கேலக்ஸி M31 ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் சாம்சங் கேலக்ஸியோட M31s'ோட பாக்ஸில் இருக்க சீலை கட் பண்ணி இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துலேயே நம்மளுக்கு ஒயிட் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அது திறந்து உள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்டாக் கைடு, வாரண்டி கார்டு, புக்லெட்ஸ், பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. இது சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் பாக்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M31s'ோட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ரேப்பரில் கவர் ஆகி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளாஸ்டிக் ரேப்பர் ரிமூவ் பண்ணிடுவோம். பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் பாக்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், 25 வோல்ட்டுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தராங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது வந்து டைப் சி சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபோனோட டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் மித்ததை பார்ப்போம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே அப்படியே வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. இந்த பவர் லாக் அன்லாக் பட்டன்லேயே நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்துட்டாங்க. எஸ், இங்கே வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்துட்டாங்க. நான் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா அக்யூரேட்டாக தான் இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தராங்க. அப்படியே ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் போடுற மாதிரி தராங்க. இங்கே வந்து ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் தந்துட்டாங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் தராங்க. 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் தராங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இது வந்து ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இது வந்து இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே. நடுவில் வந்து குட்டியாக ஒரு பஞ்சுவல் மட்டும்தான் இருக்கும். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2340 பிக்சல் ரெசல்யூஷனோட தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. பிரைட்னஸ் நைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 420 பிரைட்னஸ் நைட்ஸோட தராங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நல்ல டிஸ்பிளே தராங்க. வந்து இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே. மூவிஸ் பார்க்குறப்பலாம் நல்லா சூப்பராக இருக்கும். சூப்பர் AMOLED டிஸ்பிளே தராங்க, அதனால டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த பஞ்சோலை பார்த்துருவோம். டிஸ்பிளேக்கு மேலே நடுவில் ஒரு பஞ்சோல் இருக்குது பாருங்கள், அதுதாங்க செல்ஃபி கேமரா. இங்கே வந்து பஞ்சோல் செல்ஃபி கேமரா தராங்க. 32 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தராங்க. f2.0 அப்பச்சரில் தராங்க. இதில் வந்து ஃபேஸ் அன்லாக்கு இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா டிசைன்லாம் நல்லா சாலிடாக இருக்குது. நடுவில் அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி. ஓகே, அப்படியே அங்கே மேலே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் கொடுத்துருக்காங்க ரெக்டாங்குலர் கட் அவுட்டில். இங்கே வந்து குவாட் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. நம்மளுக்கு 64 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. f1.8 அப்பச்சரில் தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா தந்திருக்காங்க. f2.2 அப்பச்சரில் தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க. f2.4 அப்பச்சரில் தந்திருக்காங்க. திருப்பி ஒரு 5 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குது. 2 5 மெகாபிக்சலுக்கான கேமரா தந்திருக்காங்க. ஒன்று வந்து மேக்ரோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சார் f2.2 அப்பச்சரில் தந்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்ரி பார்த்துருவோம். பேட்ரின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்ரி தராங்க. இதை சார்ஜ் பண்ண 25 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 25 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே தந்துட்டாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தர மாட்டாங்க. இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே தந்துட்டாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம். ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 UI OS தந்திருக்காங்க. இது வந்து Android 10 மேலே ரன் ஆகுது. ப்ராசஸர் சிப்செட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோனஸோட 9611 சிப்செட் தந்திருக்காங்க. இது வந்து 10 நானோமீட்டர் டெக்னாலஜி ரன் ஆகுது. ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா மாலி G72க்கான ஒரு ஜிபியூ தந்திருக்காங்க. இங்கே வந்து இவங்க ஸ்னாப்டிராகன் சிப்செட் தந்திருக்கலாம். ஓகே, எக்ஸோனஸ் வந்து சாம்சங் அவங்களோட ஓன் சிப்செட் தந்திருக்காங்க. ஓகே, இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 191 கிராம் வெயிட்டு. இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது.
இதில் வந்து நீங்கள் 4K வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னன்னு கேட்பீங்க. 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,999 rupees ஒன்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியண்ட் இருக்குது, 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,499 rupees ஒன்லி. எத்தனை பேர்த்துக்கு இந்த ஃபோனை பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பிடிக்காதவங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த ஃபோனை வாங்குவீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.